பக்கத்துல கூட நம்ம வீட்டு பக்கத்துல கூட இந்தியன்ஸ் தான். இன்ன வரைக்கும் அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும் என்னன்னு கூட நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா, என்ன சொல்லுவாங்க, கிட்ட இருந்தா முட்டை பாகன்னுவாங்கல்ல அதுதான். அதேதான். அதேதான். நம்ம விரும்பி விரும்பி போனோம்னா, நம்மள அவங்க ஒரு பகையாளியா தான் பார்ப்பாங்க. என்னை யாரும் நல்லவன்னு சொல்ல வேண்டாம். நான் உழைத்தால் தான் அது உண்மைதான். கண்டிப்பா. அஜித் சொல்றது உண்மைதான். ஒண்ணொண்ணு வந்து நம்மள யார் என்ன இழிவுபடுத்தினாலும் நம்ம கண்டுக்கூடாது. ஏன்னா அவங்க சம்பாதிச்சு குடுத்து நம்ம சாப்பிட கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம். ஆமா. நம்ம இன்னைக்கு வேலைக்கு போனா தான் நம்ம வீட்ல சோறு. ஒருத்தர் நல்ல பிள்ளை, கெட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டாப்புல நமக்கு ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது. ஆசினி பாப்பா என்ன பண்ணுன்னு பாருங்க. அம்மா காலையில இருந்து திட்டினா அந்த இலைய பிடிச்சு நீ கூட வாழ சவுண்டர் இலைய போய் பறிச்சுட்டு வருதுங்க. தேவிமா மணி 6 மணி ஆச்சு, அப்ப கூட யாரையும் காணோம். எல்லாம் வீட்டுல படம் பார்த்துக்கிட்டு இருங்க. சன் டிவில படம், விஜய் டிவில படம்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 6:30 மணிக்கு தான் படம் போடுவாங்க. என்ன படம்? இன்னைக்கு காஞ்சனா 3. இந்த இதுல சன் டிவிலாம் கிடைக்குதா? வைஃபை உடையதுல எல்லா சேனலும் இருக்கா? எத்தனை சேனல் இருக்கு? நாங்க என்ன அது எத்தனை சேனல் இருக்குன்னு பார்க்கல. நம்ம பார்க்கறது ஒரு சேனல் தான் பார்ப்போம். விஜய் டிவியா? இன்னைக்கு விஜய் டிவி பார்ப்போம். சனி ஞாயிறுனா சூப்பர் சிங்கர் பார்ப்போம். இன்னைக்கு இளையராஜா சாங்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். மத்த நாள்ல சன் டிவில நாடகம் பார்ப்போம். மின்னோ, அதனால்தான் நீங்க ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கீங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். அதனால் நீங்களே கடவுளுக்கு சமம் மின்னோ. அதனால்தான் என் மகளாக தேர்ந்தெடுத்தேன். தேங்க்யூ அப்பா. வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்ததை விட வலியும் வேதனையும் தான் ரொம்ப அனுபவித்து விட்டேன். ஓ அப்படியா தம்பி? அதுதான் எல்லாருமே அப்படித்தான் தம்பி. எல்லாருமே அப்படித்தான். நீங்க ஒரு அனுபவப்பட்டதை சொல்றீங்க. என்ன பண்றது? பொய்யால இதுங்க வராம வச்சு செஞ்சிருச்சு பத்தியா? லைஃப முடிச்சால குரூப்ல போயிட்டு ஒரு சத்தத்தை போடுங்க. என்னத்த சத்தம் போட, அதுக்கு வேணுக்குன்னு இருக்குதுங்க. இல்ல இப்ப மணி 4 இல்ல, முகமது வெளியே போயிருப்பாங்க. அவங்க வேலைக்காரிங்க சமைச்சு கொடுத்து ஒரு 10 பேருக்கு மஸ்ஜித்ல போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. ஓ அப்படியா? அவங்களுக்கு நெட் இருக்காது. மனிஷ் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கான். அப்புறமா போன் பண்ணி சொல்றேன். ஒரு கதை அப்புறம் சொல்றேன். சரி சரி. அப்புறம் யார் இருக்கா? நம்ம காணோம். நம்ம டிக்கெட்டு காணோம். குயினை காணோம், நீ காணோம், நிஷா காணோம். நிஷாலாம் இப்ப சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நோன்பு ஓபன் பண்ற டைம் வருது இல்ல, 6:30 மணிக்கு. பிரிட்டோஸ்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். தெரியல, காலையில இருந்து இன்னைக்கு வரல. 1 லேக் சம்பளம் வாங்குறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் எல்லாருக்கும் சொல்றாங்க அம்மா. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, என்னையே அதே கேள்விதான் கேட்பாங்க. உங்களை மட்டும் கிடையாது, என்னையே அந்த கேள்விதான் கேட்பாங்க. உனக்கு என்னம்மா கவலை அப்படின்னு. அவங்கவங்க வீட்டுக்குள்ள பூந்து பார்த்தாதான் யார் யாரு என்னென்ன பிரச்சனை இருக்காங்க. இந்த சொல்லுவாங்களே, ஒய்யானம் கொண்டையில தாளம் பூவா உள்ளுக்குள்ள இருக்குமா ஈரம் வேணும்னு, அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பூந்து பார்த்தாதான் அவங்களுக்கு என்ன கஷ்டம் நஷ்டம் தெரியும். அடுத்தவங்க பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம எப்பயுமே வாழ முடியாது. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. மின்னுவுக்கு நான் அப்பாவாக இருக்க எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, மின்னு என் மகளாக இருப்பதுக்கு எனக்கு கொடுத்து வைத்த பாக்கியம். அப்பா ஏன்ப்பா அப்பெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் எப்பயுமே நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். நமக்கு அந்த நம்ம பாண்டியம்மா கிடைச்சது இதெல்லாம் தெரியல, என்னோட அதிர்ஷ்டமா இல்ல நம்ம சாய்பாபாவோட பிளஸ்ஸிங்கான்னு தெரியல. நீங்களாம் கிடைச்சது எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நீங்களாம் இருக்கனால தான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இல்லன்னா இந்த சந்தோஷம் கூட என்கிட்ட இருக்காது. வேலை வீடு இதுதான். முந்திலாம் வந்து என்ன வந்துட்டு சாப்பிட்டியா? என்ன பண்ற?